ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெஜ் ரைஸ் குயிக்காக எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நான் குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கிட்டால் தேவையான அளவு. அண்ட் தென் பட்டை அதெல்லாம் இது தற்சமே இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. சோம்பு இலை, ரோஸ் இலை, 2 கிராம்பு இது மட்டும் தான் எடுத்திருக்கேன். அது எல்லாத்தையும் நான் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டேன். அண்ட் தென் பூண்டு நசுக்கி வச்சுருந்தேன், அந்த பூண்டு சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி தற்சமே இல்லை, இஞ்சி இருந்துச்சுன்னா நீங்கள் பூண்டும் இஞ்சும் அரைச்சி கூட போட்டுக்கலாம். நான் பூண்டு மட்டும் சேர்த்துக்கிட்டேன். அண்ட் தென் வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் வந்து பொன்னிறமாக வந்த பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மிளகா வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே பூண்டு சேர்த்த பிறகு ஆட் பண்ணணும். நான் இப்போ சேர்த்துக்கிறேன், நீங்கள் முன்னாடியே சேர்த்துக்கோங்க. தென் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெஜிடபிள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். கருவேப்பிலை நான் இப்போ தான் ஆட் பண்ணுறேன். நீங்களும் கருவேப்பிலையை முன்னாடியே வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மோஸ்ட்டாக வெஜ் ரைஸுக்கு கேரட்டு, உருளைக்கிழங்கு இப்படி தான் நம்ம ஆட் பண்ணுவோம். பட் நான் இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த 2 வெஜிடபிளும் எக்ஸ்ட்ராவாக நான் ஆட் பண்ணுறேன். முட்டைக்கோஸ் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கத்திரிக்காய் 2 கத்திரிக்காய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நான் ஏற்கனவே செஞ்சு பார்த்துருக்கேன். முட்டைக்கோஸ் ஆட் பண்ணுறது நல்லா தான் இருக்குது. நீங்களும் இன்னொன்று ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நல்லாயிருக்கா என்ன அப்படிங்கிறது. மற்றவங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கட்டும். அண்ட் தென் மசாலா ஐட்டம்ஸ், பிரியாணி மசாலா, கரம் மசாலா, மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் லைட்டாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா வதங்குற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் 1.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 1.5 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணலாம். எக்ஸ்ட்ராவாக 1 டம்ளர், அதாவது வெஜிடபிள்ஸ் அரிசி இதெல்லாம் வேகிறதுக்காக 4 டம்ளர் நான் எந்த டம்ளரெல்லாம் அரிசி எடுத்துனோ அதையே நான் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி இந்த காய் எல்லாமே நல்லா கொதித்து வந்த பிறகு அரிசி 1.5 டம்ளர் ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த அரிசியை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா மிக்ஸ் ஆகிக்கும். தண்ணி இந்த காய் எல்லாமே நல்லா வெந்துக்கும். நம்ம குக்கரை மூடிட்டு ஒரு 2 விசில் அல்லது 3 விசில், நான் 3 விசில் வரைக்குமே வச்சேன். ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. அண்ட் தென் ரைத்தா தான் மோஸ்ட்டாக நம்ம வெஜ் ரைஸுக்கு சாப்பிடுவோம். இப்போ எனக்கு ரைத்தா சாப்பிட்ற கண்டிஷனில் ஹெல்த் இல்லைங்கிறதால நான் ஆம்லேட் ரெடி பண்ணிக்கிறேன். என்னோடய வாய்ஸ் இதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், வாய்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கோல்டுங்கிறதால. அதனால தான் நான் ஆம்லேட் ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன் வெஜ் ரைஸுக்கு. 2 எக் உடச்சி ஊற்றிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. சால்ட் ஆட் பண்ணியாச்சு. லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். மிளகு சீரகம் அரைச்சி வச்சுருக்கேன், அந்த பொடி லைட்டாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா மிக்ஸ் ஆகிக்கும். அண்ட் தென் கடாயோ அல்லது தோசைக்கல்லோ வச்சு நம்ம ஊற்றிக்கலாம். தற்சமயம் கடாய் இருக்கிறதால அதில் நான் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு மேலே எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம திருப்பி போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆம்லேட் ரெடி ஆகிரும். வெஜ் ரைஸ் கூட ஆம்லேட் சேர்த்துக்கலாம். சாதம் வந்து நமக்கு ரொம்ப கலராக வரல, ஏன்னா நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணல. உங்களுக்கு ஒரு கலர் வேணும் அப்படின்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, லைட்டாக நல்லா கலர் கொடுக்கும். நம்ம பார்த்து மசாலா அந்த அளவு, ஆனியனோடைய அளவு, தக்காளியோட அளவு இதெல்லாம் பார்த்து செய்வோம். நம்ம வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்டுட்டு நல்லா இல்லை அப்படின்னா நல்லாவே இல்லை, என்ன சமைச்சிருக்க, இது கம்மியாக இருக்குது, இது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் நல்லா இருந்துச்சு அப்படின்னா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சாப்பிடுவாங்க. அதுலேருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம், ஓகே சாப்பாடு இன்றைக்கி நல்லா இருக்குது போல இருக்குது அப்படின்னு. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுங்கள் கமெண்டில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.